சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவங்க இன்னைக்கு சிபிஐ வழக்கை மாற்றணும், கரூர் வழக்கை மாற்றணும்னு கேட்டது சரியா? பாஜகவிடம் பணிந்து விட்டது தாவேகா, பாஜகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் விஜய், பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் விஜய், பாஜகவால் இயக்கப்படுகிறது என்ற தாவேகாங்கிற குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்க சிபிஐ வேணாம்னு சொல்லுவீங்க, இப்போ சிபிஐ வழக்கு வேற உங்களுக்கு மாற்றணுன்ற கோரிக்கையும் நீங்க தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. நீதிபதி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, தீர்ப்பை வாசித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை குடிமக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக தாங்கள் கருதுவதாக, வெளிப்படைத்தன்மையுடன் பாரபட்சம் இல்லாத விசாரணையை இது போன்ற விவகாரங்களில் கேட்பது குடிமக்களின் உரிமை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் நம்புவதாகவும் தெரிவித்தனர். அதே போல இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் குழு கண்காணிக்கும். அந்த 3 பேர் குழுல அஜய் ரஸ்தோகியை தவிர மற்ற இருவர்கள் தமிழகத்தினுடைய கேடர்களா இருக்கலாம், தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளா இருப்பான், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் கரூரோடைய பார்டரில் தான் நின்றுட்டு இருந்தோம். விடிகாலம் 3 மணி வரைக்குமே அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். காவல்துறை எங்களை விடலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா? இதைத்தாயா நாங்கள் 10 நாளாக கேட்டுட்டு இருந்தோம். எதுக்கு ஏதாவது பேசுங்க, ஏதாவது சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள், விஜய் ஏதாவது பேச சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம், இன்றைக்கி போய் 10 நாள் கழிச்சு நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா, இது நீங்கள் முன்னாடியே பேசுனீங்கன்னா பல விமர்சனங்களுக்கு அன்றைக்கே நீங்கள் பதில் கொடுத்துருக்கலாம். காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. இந்திய கூட்டணி நோக்கி நகர்றாருன்னு சொன்னாங்க இல்லையா? சிபிஐ வழக்கு மாற்றப்பட்ட பிறகு, கரூருடைய விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு பாஜகவோட கூட்டணி உறுதியாகி விட்டதுங்கிற மாதிரி விமர்சனங்களும் கடுமையாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலேயே அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத விளக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நான் காட்டிடுறேன். அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதாவது அஜித்குமாருடைய படுகொலை கஸ்டோடியல் டெத் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா? தீவுத்திடலில் 24 குடும்பங்களையும் கொண்டு வந்து விஜய் அவர்கள் பேசினாங்க. பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் மேடை ஏற்றிட்டு அவர் பேசினார். சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவங்க இன்றைக்கி சிபிஐ வழக்கை மாற்றணும், கரூர் வழக்கை மாற்றணும்னு கேட்டது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே சிபிஐ விசாரணை கேட்டதுனால இன்றைக்கி விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை சந்திச்சுட்டு இருக்காரு. பாஜகவிடம் பணிந்து விட்டது தாவேகா, பாஜகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் விஜய், பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் விஜய், பாஜகவால் இயக்கப்படுகிறது என்ற தாவேகாங்கிற குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் சிபிஐ வேணாம்னு சொல்லுவீங்க, இப்போ சிபிஐ வழக்கு வேற உங்களுக்கு மாற்றணுன்ற கோரிக்கையும் நீங்கள் தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். சிபிஐ கேட்டது தவறே கிடையாது. அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ இந்த வழக்கில் என்ன மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கரூரில் நடைபெற்ற அந்த 41 மரணங்கள் நம்ம எல்லாருமே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட விவாதங்கள் அதே போல் வீடியோக்களாகவும் நம்ம போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி மீடியாவை திறந்தீங்கன்னா இதுதான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். சரி, இந்த விவகாரத்தில் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறதாலாம் செய்திகள் வந்தது. அந்த அடிப்படையில் கே மகேஸ்வரி மற்றும் NV அஞ்சாரியா அவங்க தலைமையிலான அந்த பெஞ்ச் தான் விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டு விட்டது. சரியா? அதாவது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. விஜய் அவர்கள் கேட்டது போல் விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, பலரும் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர் பலரும் கூட சமூக வலைதளங்களில் யூடியூப்கள்லாம் பேட்டிகள் கொடுக்கும்போது சொன்னாங்க சிபிஐ கிட்ட மாற்றினா இதுக்கான தீர்வு கிடைக்கின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு விட்டது. சிபிஐக்கு மாற்றினதோட நீதிபதி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, தீர்ப்பை வாசித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை குடிமக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக தாங்கள் கருதுவதாகவும், வெளிப்படைத்தன்மையுடன் பாரபட்சம் இல்லாத விசாரணையை இது போன்ற விவகாரங்களில் கேட்பது குடிமக்களின் உரிமை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் நம்புவதாகவும் தெரிவித்தனர். அதே போல்
இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது இந்த வழக்கில் வெளிப்படைத்தன்மை இருக்காது அப்படிங்கிற ஒரு பாரபட்சத்தன்மையோட வெளிப்படைத்தன்மையோடு இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சிபிஐ கிட்ட மாற்றிருக்கோன்னு நீதிபதிகள் சொல்வதன் மூலமாக பாரபட்சத்தோடும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் வழக்குகள் விசாரிக்கப்படுகிறது காவல்துறையால் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருக்கிறது நீதிபதியினுடைய தீர்ப்பில். அப்போ காவல்துறை சரியான முறையில் விசாரணை செஞ்சுருந்தாங்கன்னா சிபிஐக்கு மாற்ற தேவையே இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை கொண்டு வந்து சொருக்கிட்டாங்க நீதிபதியுடைய தீர்ப்பு. சரி, ரைட்டு. இந்த சிபிஐக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களான்னு கேட்டால் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு நீதிபதி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் குழு கண்காணிக்கும். அந்த 3 பேர் குழுவில் அஜய் ரஸ்தோகியை தவிர மற்ற இருவர்கள் தமிழகத்தினுடைய கேடர்களாக இருக்கலாம், தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருப்பான், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக அந்த தீர்ப்பில் வாசிக்கும் பொழுது கரூர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் அதிகார வரம்பிற்குள் வரும்போது சென்னையில் உள்ள முதன்மை அமர்வு எப்படி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கரூருங்கிறது மதுரை அந்த ஜோனில் வரக்கூடியது தானே, இது எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டதோட, அதே இடத்துல வந்து பாதை மிக குறுகலானதுன்னு சொல்லி மற்றொரு கட்சியான அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தாவேக்காவுக்கு பேரணி நடத்த அனுமதி வழங்கியது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அதே போல் 30-40 உடல்களின் 30 to 41 பேருடைய அந்த அட்டாப்சி வந்து நள்ளிரவில் எப்படி செய்யப்பட்டது, அதிகாலை 4 மணிக்கெலாம் உடல் ஏன் தகனம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து உயர்நீதிமன்றம் கேட்ட சில சுருக்கமான கேள்விகளுடைய லிஸ்ட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொன்னது போல் மதுரை கிளையினோட வரம்புக்குள்ளே வரக்கூடிய வழக்கை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கலான்ற ஒரு கேள்வி. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்த நிலையில் ஒரு எஸ்ஐடி அவர் போட்ட நிலையில் எவ்வாறு சென்னை உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை எவ்வாறு ரிட் கிரிமினல் வழக்காக பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சார நடைமுறைகளை வகுப்பதற்காக தொடரப்பட்ட வழக்கில் தனி நீதிபதி எவ்வாறு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. வழக்கில் தாவேக்க கட்சி இணைக்கப்படாமல் இருந்தும் பல்வேறு கருத்துக்களை தனது தீர்ப்பில் தனி நீதிபதி செந்தில்குமார் கூறியுள்ளார். தனது தீர்ப்பில் தனி நீதிபதி எவ்வாறு அந்த முடிவுக்கு வந்தார் என்பதற்கான விளக்கம் எங்குமே இல்லைங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தையும் மதுரை கிளையும் பல கேள்வி, அதாவது தமிழ்நாட்டை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, அரசை நோக்கியும் பல கேள்விகளை வச்சிருக்கிறாங்க நீதிபதி. இதில் கூடுதலாக பல்வேறு செய்திகள் இதில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் நம்ம வந்து சிபிஐக்கு மாற்றப்படும் சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது, சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. அந்த வழக்கின் பிறகாக இப்போ சிபிஐக்கு மாற்றினோடனே விஜய் வந்து பாஜக காலையில் போய் விழுந்துட்டாரு, பாஜக அதாவது தாவேக்காவை இயக்குவதே பாஜக தான், அமித்ஷா காலில் விழுந்துட்டாரு, மோடி காலில் விழுந்துட்டாருன்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தது. நீங்கள் கூட பேசுனீங்க, தாவேக்கா கூட பேசினாங்க, அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோ காமிச்ச போல் சிபிஐங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், சொன்னது உண்மை தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை தமிழ்நாட்டு போலீஸை வைத்து தமிழ்நாடு அரசு விசாரிப்பது என்பது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றம் கன்சிடர் பண்ணியிருக்குங்கிறதுக்கான புரிதலும் இங்கே தான் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. இப்போ விஜய் சொன்னது போல் வெறும் கைப்பாவையாக இருக்கிறாங்கன்னு சொன்னதை மட்டும் கட் பண்ணி எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோமே தவிர, விஜய் அதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு குழு அமைக்கப்பட்டு இது விசாரணை நடத்தப்படணும்னு சொல்லி தான் அஜித்குமாருடைய வழக்கிலையும் கேட்டார். அதே மாதிரி ஒரு ஷரத்தை வந்து இந்த விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது வெறும் சிபிஐக்கு கேட்டதுனால விஜய் வந்து பாஜகவுடைய ஆளாக மாறிட்டாருங்கிற விமர்சனத்தை, அது ஏற்புடைய விமர்சனம் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அதை கண்காணிக்க ஒரு குழு நீதிமன்றம் நியமித்ததில்லை, அது உறுதிப்படுத்துகிறதுங்கிற மாதிரி இங்கே விமர்சனங்கள் வைக்கப்படுது. தொடர்ச்சியாக ஏன்னா என்கிட்ட கூட தனிப்பட்ட முறையில் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, இப்போ விஜய் களத்துக்கே போகலை, ஏன்னா 40 பேர் இறந்துட்டாங்க, அவங்கள போய் பார்க்கறது கூட விஜய் போகலைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை ஒரிஜினாக இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ஒரு பைட் ஒன்று கொடுத்தார். மீடியா ரிப்போர்ட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அது அல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை சாக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் கரூரோடைய பார்டரில் தான் நின்றுட்டு இருந்தோம். விடிகாலம் 3 மணி வரைக்குமே அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். காவல்துறை எங்களை விடலை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் இல்லையா. இதைத்தான் நாங்கள் 10 நாளாக கேட்டுட்டு இருந்தோம். எதுக்கு ஏதாவது இந்த பேசுங்க, ஏதாவது சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள், விஜய் ஏதாவது பேச சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது பேசுங்கன்னு சொன்னதுக்கான காரணம், இன்றைக்கி போய் 10 நாள் கழிச்சு நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா, இது நீங்கள் முன்னாடியே பேசியிருந்தீங்கன்னா பல விமர்சனங்களுக்கு அன்றைக்கே நீங்கள் பதில் கொடுத்துருக்கலாம். அந்த விமர்சனங்களே வராத அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், அதுக்கு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால்
அதையெல்லாம் தவற விட்டதனுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கி ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தாவேக்கா. குறிப்பாக நிறைய ட்வீட் நம்ம பார்க்கலாம். திமுகவை சார்ந்த ஐடிவிங்க சார்ந்த பலரும் வந்து போடக்கூடிய ட்வீட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சிபிஐ பக்கம் போனால் ஒன்றியத்திடம் அடிமாடாக போயிட்டாங்கன்னு அர்த்தம். அது திமுகவுடைய ஒரு நிர்வாகி பேசுகிறாங்க. எஸ்ஐடி பக்கம் வந்தால் உண்மை வெளியே வந்து அவனை மக்கள் கல்லால் அடிக்க போகிறதா அர்த்தம். அதாவது நீங்கள் சிபிஐ கிட்டே போனீங்கன்னா பாஜக கிட்ட அடிப்பணிச்சது தான் அர்த்தம். எஸ்ஐகிட்ட, அதாவது தமிழ்நாட்டினுடைய எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட போனால் உண்மை தெரிஞ்சு விஜய் மாட்டிப்பார் அப்படிங்கிற அர்த்தம். இதில் ரெண்டுத்தில் எது நடந்தாலும் லாபம் நமக்கு தாங்கிற மாதிரி இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை இன்றைக்கி தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ சிபிஐ கிட்ட கேட்டது, சிபிஐ கிட்ட வழக்கு மாற்றினதுன்னு அவ்வளோ பெரிய தெய்வ குத்தமா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. கடந்த காலத்தில் இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களே பல கட்டங்களில் சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி கேட்ட லிஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருந்து செய்தி ஊடகங்கள் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னா, ஆர்கே நகர், அந்த ஒரு லிஸ்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடத்தினாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில் 2017ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. அப்போ இந்த பணப்பட்டுவாடா முறைகேட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு முதல்வரே வந்து வலியுறுத்தியதாக செய்திகள் இருக்குது. அதே போல் நிலக்கரி இறக்குமதி முறைகேடு 2018ஆம் ஆண்டு வந்து இந்த நிலக்கரி இஷ்யூ மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்துச்சு. அந்த இதில் வந்து டான்ஜெட்கோவில் வந்து இறக்குமதி பண்ணுறதுல ஊழல் நடந்துச்சு, இந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை கோரிக்கை விடணுன்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது முதல்வர் பேசினார். அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மரணம் 2017 அது நம்ம அந்த வழக்கை தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஜெயலலிதா மரணம் குறித்து எழுதப்பட்ட அந்த மர்மங்கள் விலகணும், அதே மாதிரி மத்திய அரசு உடனடியாக சிபிஐனுடைய வசம் இந்த வழக்கை ஒப்படைக்க உத்தரவிடணுன்ற மாதிரி முதலமைச்சரே அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசியிருந்தார். நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்குன்னு ஒன்று நடந்துச்சு 2019. முறைகேடு தொடர்பாக அந்த ஆள்மாறாட்டம் நடந்ததாக சொல்லி ஒரு முறைகேடு நடைபெற்றது. அந்த முறைகேட்டில் தேசிய அளவில் அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஈடுபட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில் அதுவும் சிபிஐக்கு மாற்றப்படணும்னு சொல்லி விசாரணை தேவைன்னு சொல்லி முதல்வரே பேசியிருந்தார். அதே போல் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை 2019 கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகத்தும் இந்தியாவும் உழுக்கின ஒரு சம்பவம். அதை குறித்தும் மாநில போலீஸ் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு, அவங்க சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அப்பையும் சிபிஐக்கு வந்து விசாரணைக்கு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை விடப்பட்டது. பிறகு அது சிபிஐக்கு மாற்றப்பட்டுடுச்சு. அதே போல் சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம், இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய வழக்கையும் 2020 அடித்து கொலை செய்யப்பட்டார் இல்லையா, கஸ்டோடியல் டெத், அந்த டெத்துடைய விவகாரமும் மாநில அரசு உண்மைகளை மறைக்க முயல்வதால் இதை நீங்கள் சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும்னு சொல்லி முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர் ஸ்டாலினே கோரிக்கை வச்சிருந்தார். அப்போ நீங்கள்லாம் இவ்வளோ சொல்லிட்டு இன்றைக்கி விஜய் பண்ணால் அவர் பாஜக காலில் விழுந்துட்டார், பாஜகவுடைய அடிமையாயிட்டார், பாஜக தான் தாவேக்காவை வழிநடத்துதுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரியானது, எந்த வகையில் நியாயமானதுங்கிற ஒரு விஷயத்தை சமூக ஆர்வலர்களும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக விர்ச்சுவல் வாரியர்ஸும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதிலை திமுக தான் சொல்லணும். அடுத்ததாக சரி, நம்ம ஏதோ செய்தி ஊடகங்கள் சில தப்பாக இருக்கலாம், சில இதாக மிஸ்டேக்காக இருக்கலாம், ஏதோ இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லலைன்னு சொல்லி தவிர்க்கலாம். பட் கடந்த காலத்தில் முதல்வர் பேசின வீடியோக்களே சமூக வலைதளம் இன்றைக்கி விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, அதனால் உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதை தொடர்ந்து அதைத்தான் திமுக வலியுறுத்துகிறது. ஸோ தலைவர் கலைஞர் அவர்களே இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கடந்த காலத்தில் முதல்வரே சொல்லிவிட்டு இன்றைக்கி அதே கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் நிர்வாகிகளும் அதே போல் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களை எழுதக்கூடிய அந்த டிராவிடியன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி கடுமையாக விஜய் அவர்களை விமர்சனம் செய்வது என்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய்க்கு எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நெருக்கடி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ இவங்களோட குற்றச்சாட்டு என்ன, பாஜகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, 2 முறை அமித்ஷா பேசினார், நான் எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி அமித்ஷா சொன்னார். அதனால் சிபிஐ வழக்கு வந்து சிபிஐக்கு தான் போகுன்ற மாதிரி தொடர்ச்சியாக பேசப்பட்டது. இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டதனுடைய எதிர்விளைவாக என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஜக கிட்ட பணிஞ்சிட்டாங்க, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போவதற்கு உறுதி செய்யப்பட்டு விட்டதுங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் மட்டும் இல்லை, அதே போல் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் இன்றைக்கி பேசக்கூடிய நிலைமைக்கு சுச்சுவேஷன் மாறி இருக்குது. அதாவது என்டிஏ கூட்டணி நோக்கி நகர்றாருன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த சிபிஐ வழக்கு மாற்றப்பட்ட பிறகு, கரூருடைய விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு பாஜகவோட கூட்டணி உறுதியாகி விட்டதுங்கிற மாதிரி விமர்சனங்களும் கடுமையாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ விஜய் என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலேயே அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத விளக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார்.
இப்போ அவர் வந்து 16, 17, 13, 14 அவர் வந்து சந்திக்க போகிறதாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கரூர் மக்களை போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிற சொல்லியிருந்தாங்க. பட் இது 16, 17க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எப்போ இந்த விஷயங்களை, ஏன்னா தேர்தலுடைய நெருக்கத்தில் இருந்துட்டு இருக்க சமயத்தில் இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக பேசலை அப்படின்னா அவருடைய மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற மாதிரியான ஒரு டோனில் கொண்டு போய் இன்னும் அவர் கடுமையாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளால் விமர்சிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். என்டிஏ கூட்டணியோடு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. எப்போ தெளிவுபடுத்த போகிறாங்கன்றது தெரியல. இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகள் விஜய் சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் உங்கள்கிட்ட இவ்வளோ சொல்ல வேண்டிய சரக்கு நிறைய இருந்தும் நீங்கள் சொல்லாமல் 10 நாள் 15 நாள் கழித்து நீங்கள் இப்போ பேசுறதுங்கிறது இதெல்லாம் சரியாங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா தாவேகாவுடைய தலைமையில் இருக்கவங்களுக்கெல்லாம் விமர்சனம் வைக்கப்பட்டாலும் போலீஸ் சொல்லி தான் நாங்கள் உள்ளே வராமல் இருந்தோன்ற விஷயத்தை நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பல விஷயங்கள் ஏற்கனவே சொன்னாலும் பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் பேசியிருக்கலாம். அதையெல்லாம் தவற விட்டுட்டாங்க தாவேகாவினருங்கிறது தான் இங்கே வைக்கக்கூடிய விமர்சனம். இப்படி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தீர்ப்பு வழங்க அந்த போனாங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 4 பேர் போனாங்க இல்லையா, அதில் 2, 3 பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அனுமதியே பெறாமல் தீர்ப்பு வந்து எங்கள் பேரில் வந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் நாங்கள் விசாரணை எடுத்துக்கிறோன்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் வரப்போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வில்சன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுகவுடைய வழக்கறிஞராக இருந்தவர் இப்போ கேஸ் அவர் பார்த்துட்டு இருக்கவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவேளை இந்த எங்களுடைய அனுமதி இல்லாமல் மனுக்கள் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அது நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டா இந்த கமிட்டி போட்டாங்களா இது காலி, அதாவது இது வந்து தவிர்க்கிறதுக்கான வேலைகள் கூட நடக்கலாம், அது இதை கலைக்கப்படுவதற்கான வேலைகள் கூட நடக்கலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படி பல சிக்கல்கள் இந்த வழக்குக்கு பின்னால் சிபிஐக்கு கை மாற்றப்பட்ட பிறகு பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் கடுமையாக விஜய் அவர்கள் மீதும் தாவேகா மீதும் வைக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதை வழக்கம் போல் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.